வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் டிசைனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இடையில வீடியோவோட டீட்டெயில் போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மாதிரி ஜர்தோசியில் என்னென்ன ட்ரிக் இருக்குது, எப்படி ஈஸியாக ஜர்தோசி போடலாம் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸ்லீவ் டிசைன் நான் எப்படி போட்டேன்றதும் இடையில போட்டிருக்கேன். நல்ல வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போடவே ஆரம்பித்தேன். நீங்கள் டிசைன்ஸ் போடுறீங்க அப்படின்னா டிசைன்ஸ் கரெக்டாக போடுறீங்களா என்னன்றதை டிசைன்ஸை நான் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேலேயே போடுறப்ப டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் டிசைன்ஸ் நல்லா கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. அது கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஆரி போடுங்க. பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சது மேலே தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொடி டிசைன்ஸாக போட்டிருக்கேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா லேசி டேசி ஸ்டிச் தான் ஃப்ளவர் போட்டிருக்கேன். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி தான் போட்டிருக்கேன். இப்போ ஜர்தோசி எப்படி கட் பண்ணி போட்டேன் அப்படின்றத ஸ்லீவுக்கு போட்டேன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதை வச்சுக்கோங்க, கட்டர் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் கட் பண்ணுற கட்டர் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கீறல் விழுந்துடும், அது நல்லா இருக்காது. அது மாதிரி கட் பண்ணுறதுமே ஒரு கட்டிங்கில் கட் பண்ணிடுங்க. ஓயாமல் கட் பண்ணிங்கனாலுமே அதில் இருக்க ஸ்ப்ரிங் விலகி உங்களுக்கு நீடில் எடுக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஒரே மாதிரி சிசரும் வச்சு ஒரே கட்டில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற அளவு தேவைக்கேற்ப இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை அந்த ஜர்தோசி லைட்டாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு லூஸ்னஸ் கிடைக்கும். அதுக்காக ரொம்ப இழுத்துறாங்க, லைட்டாக இழுத்துக்கோங்க. அந்த லூஸ்னஸ் கிடைக்கிறப்ப உங்களுக்கு அதை நீடில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் நார்மல் நீடில்லையும் ஜர்தோசி போடலாம், ஆரி நீடில்லையும் போடலாம். ஜர்தோசி கட் பண்ணி போடுறது அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்ப எப்படி செயின் ஸ்டிச்சு ஜரி போட்டு பழகி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது மாதிரி தான் ஜர்தோசியுமே. நீங்கள் அதிகமாக ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா ஜர்தோசி கட் பண்ணுற டிசைன் பண்ணுறதுக்கு கஷ்டம் தெரியாது, ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வேணுன்ற அளவு கட் பண்ணி வச்சுட்டு போட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு அந்த அளவு வரல அப்படின்னா நீங்கள் ஒரு அளவை எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா கூட நீங்கள் அதாவது ஸ்கேலை வச்சு ஒரு அளவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அளவு வச்சு நீங்கள் எல்லா இதுவும் கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த டிசைனுக்கு இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை ரொம்ப இழுத்துறாதீங்க. ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அடுத்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளைட் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஜர்தோசி போட்டு எடுத்தேன். இப்போ நம்ம அந்த ஃப்ளவரில் எம்போஸ்டாக தெரிகிறதுக்காக இந்த மாதிரி ஜர்தோசியை நல்லா லூஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ போட்டு வச்சுருக்கிற பெட்டல் மேலே உள்ளே ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படி ஸ்டிச் பண்ணி நீங்கள் போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளவர் பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜர்தோசி இந்த மாதிரி போடாமல் கோல்டன் கலர் ரோப் இருக்கும், அந்த மாதிரி ரோப் வச்சு கூட அந்த மாதிரி போடலாம். அந்த மாதிரி போடுறப்ப இன்னும் நல்லா எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணி கூட பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே அந்த ஐடியா வந்தது. இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு எம்போஸ்டாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரோப் போடுறப்ப இதை விட இன்னும் நல்லா எம்போஸ்டாக 3D மாதிரி நல்லாயிருக்கும். லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாகவும்
நீட்டாகவும் கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதை ஜர்தோசியை வந்து கட் பண்ணுறப்ப மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள். அது மாதிரி ஜர்தோசி வந்து கட் பண்ணுறதுமே ரொம்ப வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் பழகுற வரைய ஒரு அளவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி பழகுங்க. அப்படி பண்ணுறப்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கும் அது வந்து ட்ரெயின் ஆகும். பிகினர்ஸாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்புறம் பழகிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஜர்தோசியை பொறுத்தவரைய ரொம்ப இழுத்துறவும் கூடாது, அது மாதிரி ரொம்ப டைட்டாக வச்சும் போடாதீங்க. ரொம்ப டைட்டாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசியுமே அதிகமாக செலவாகும். இந்த மாதிரி இழுத்து போடுறப்ப கொஞ்சம் வந்து ஜர்தோசி பர்பஸ் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் இந்த மாதிரி போடுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த வளைஞ்சும் கொடுக்கும். நம்ம இப்போ ஒரு டிசைனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒவ்வொரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டல்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வளைச்சி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வளைச்சி கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நம்மளுக்கு போடுறதுக்குமே நீடில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஜர்தோசி எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நார்மல் நீடில் வந்து இருக்குது. ஆரி நீடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 நீடில் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீடில் எடுத்து போடுறப்ப உங்களுக்கு வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா நீடிலில் ஜர்தோசி கரெக்டாக போய் விழும். அந்த மாதிரி விழுகிறப்ப உங்களுக்கு ஃப்ரேமில் டிசைன் போடுறப்பயுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளவுஸும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஃபுல்லாக வந்து கொடி போட்டாச்சு. நம்ம கட் பண்ண ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் அந்த பூக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் வந்து நான் போட்டிருக்கேன். அது மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லேசி டேசி ஸ்டிச்சஸ் தான் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஜர்தோசியை பற்றின டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். இன்னும் ஜர்தோசியை பற்றின டுட்டோரியல் வீடியோஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து போடலாமா என்னன்றதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சஸ்னாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பழகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.